السلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாப் அல் முராகபா கண்காணிப்பு சம்பந்தமான பாடத்தில் 62வது ஹதீஸினூடாக ரியாலுஸ் சாலிஹீன் நபிமொழி பேழையிலிருந்து இமாமுனா நபவி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த உலகத்துக்கு தந்த முத்தான செய்திகளை நான் உங்களோடு வாராந்தம் பகிர்ந்து வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 62வது ஹதீஸினூடாக உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال كنت خلف النبي صلى الله عليه وسلم يوما فقال يا غلام إني أعلمك كلمات احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك إذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله واعلم أن الأمة لو اجتمعت على أن ينفعوك بشيء لم ينفعوك إلا بشيء قد كتبه الله لك وإن اجتمعوا على أن يضروك بشيء لم يضروك إلا بشيء قد كتبه الله عليك رفعت الأقلام وجفت الصحف. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு நாள் தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் நான் அமர்ந்திருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யா குலாம், சிறுவனே, இளைஞனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வாசகங்களை கற்றுத்தருகிறேன், நான் உனக்கு சில அறிவுரைகளை சொல்லுகிறேன். சிறுவனே, நீ அதை பேணிக்கோ, நீ அதை பாதுகாத்துக்கோ. இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக். சிறுவனே, நான் உனக்கு சில வசனங்களை நான் கற்றுத்தருகிறேன். அந்த வசனங்களை அதாவது சிறுவனே, நான் உனக்கு சில வசனங்களை கற்றுத்தருகிறேன். அதாவது இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், இஹ்ஃபதுல்லாஹ் இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், இஹ்ஃபதுல்லாஹ் தஜிதுஹு துஜாஹக். அதாவது நீ அல்லாஹ்வை மனதில் கொள், உன் உள்ளத்தில் நீ அல்லாஹ்வை ஆழமாக இருத்திக்கொள். இஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை உரிய முறையில் பேணிக்கொள். இஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வை உனது மனதிற்கொள், உன் உள்ளத்தில் அல்லாஹ்வை நீ ஆழமாக பதிய வச்சுக்கோ. அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீ பேணிக்கொள். இஹ்ஃபதுக், அல்லாஹ் உன்னை பேணிக்கொள்வான், உன்னை அவன் மனதில் கொள்வான். அதே நேரம் இஹ்ஃபதுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணிக்கொள், நீ அல்லாஹ்வை உன் மனதில் எடுத்துக்கொள். தஜிதுஹு துஜாஹக், நீ அவனை உனக்கு முன்னால் நீ அவனை காண்பாய். உன்னுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் உன் உள்ளத்தில் வருவானாக இருந்தால், நீ இறைவனை உன் உள்ளத்தில் சுமப்பாயாக இருந்தால், எல்லா நிலைகளிலும் அவன் உன் முன்னால் நிற்பான். உனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். உன் முன்னுக்கு நீ அவனை கண்டுகொள்வாய். இதா சல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ இறைஞ்சும் பொழுது, துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் கிட்ட மட்டுமே இறைஞ்சி துஆ கேள். இதா சல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ என்ன சரி கேட்கிறாய் இருந்தால் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளு. வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட மட்டுமே உதவி தேடு. வஅலம், அறிந்துகொள், அன்னல் உம்ம, ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் லவ் இஜ்தமாத், ஒன்று சேர்ந்து அலா ஐயம் ஃபவுக பிஷை லம் யன்ஃபவுக இல்லா பிஷை, உனக்கு ஒரு பிரயோசனம், ஒரு பயன்பாடு, ஒரு நன்மை பயப்பதற்காக, உனக்கு நல்லதை செய்வதற்காக முழு உலகமே ஒன்று சேரட்டுமே, முழு சமுதாயமும் உனக்கு நன்மை செய்வதற்காக ஒன்று திரண்டு அவர்கள் உனக்காக முயற்சிப்பார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே லம் யன்ஃபவுக இல்லா பிஷை கத் கதபஹு அல்லாஹு லக், அதாவது ஏற்கனவே ஏற்படுத்தி வைக்கப்பட்ட, ஏற்கனவே பதியப்பட்டவைகளை தவிர எந்த ஒரு நன்மையும் உனக்கு அவர்களால் செய்திட முடியாது. சுப்ஹானல்லாஹ். வஅலம், நீ அறிந்துக்கோ, அன்னல் உம்மா, ஒட்டுமொத்த சமூகம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சால் எந்த ஒரு நன்மையும் செய்யலாம், உனக்கு ஏற்கனவே பதியப்பட்டதை தவிர. அதே மாதிரி ஒட்டுமொத்த சமூகம் ஒன்று சேர்ந்து, ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது வஅலம் وَإِنِجْتَمَعُوا عَلَى أَن يَضُرُّوكَ بِشَيْءٍ لَمْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ لَمْ يَضُرُّوكَ إِلَّا بِشَيْءٍ قَدْ كَتَبَهُ اللَّهُ عَلَيْكَ. ஒட்டுமொத்த சமூகம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினால், உனக்கு ஒரு தீமையை செய்யறதுக்காக முழு துனியா, முழு உலகமும் எல்லாரையும் ஒன்று சேர்ந்தாச்சு, உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினால் உனக்கென்று விதிக்கப்பட்டதை தவிர அல்லாஹ் ஆல்ரெடி, நீ உன் தாயின் வயிற்றில் இருக்கிற நேரம், 4 மாத சிசுவாக இருக்கிற நேரம்
ஒரு வானவர் வந்து எந்த செய்தி எல்லாம் எழுதினாரோ அந்த நேரத்தில் உனக்கு எந்த செய்தி எழுதப்பட்டிருந்தாலே தவிர ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு தீங்கு செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாது என்று சொல்லி போட்டுட்டு முக்கியமான ஒரு செய்தி எல்லாம் அடுத்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், ருஃபியத்துல் அக்லாம் வஜஃபத்திஸ் ஸுஹுஃப். ருஃபியத்துல் அக்லாம் வஜஃபத்திஸ் ஸுஹுஃப். பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட ஏடுகள் காய்ந்து விட்டன. ஏடுகள் எல்லாம் காஞ்சாச்சு, பேனை எல்லாம் உயர்த்தப்பட்டாச்சு. இதுக்கு பின்னால் எதுவுமே எழுதுவதற்கு இல்ல, உனக்கென்று விதிக்கப்பட்டது நடந்தே தீரும் என்றதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்றாங்க. இந்த நபிமொழி திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இந்த திருமிதி அல்லாத இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹுடைய நபி மொழி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட நேரம் இஹ்ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வை நீ மனதிற்கொள், அல்லாஹ்வை நீ பேணிக்கோ, அல்லாஹ்வோட கடமைகளை நீ பாதுகாத்துக்கோ, தஜிதுஹு அமாமக், உனக்கு முன்னால் நீ அல்லாஹ் பாம்பாய், உனக்கு முன்னால் நீ அல்லாஹ்வை கண்டுகொள்வாய். தஅரிஃப் இலல்லாஹ் ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபிஷித்தா, நீ அல்லாஹ்வை மனதிற்கொள், நீ அவனை உனக்கு முன்னால் நீ காண்பாய். நீ அதாவது தஅரிஃப் இலல்லாஹ் ஃபிர் ரஹா யஅரிஃபுக ஃபிஷித்தா, மனிதன் நீ சிறுவனே, நீ அதாவது செழிப்பா இருக்கிற நேரம் அல்லாஹ்வை நீ நினை, அல்லாஹ்வை நீ மனதிற்கொள், அல்லாஹ்வை நீ அறிஞ்சுக்கோ. அதாவது நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிற நேரம் நீ அல்லாஹ் மறந்துடாத. நீ வசதி வாய்ப்போடு இருக்கிற நேரம் ரஹா, நல்ல ஆரோக்கியமா நல்ல பலத்தோட நல்ல அதாவது நல்ல செழிப்பாக நல்ல நிலைமையில் இருக்கிற நேரம் நீ அல்லாஹ்வை நினை. அல்லாஹ் தஆலா நீ கஷ்டத்தில் இருக்கிற நேரம், அதாவது நீங்க கஷ்டத்தில் இருக்கிற நேரம் அவன் நிச்சயமா ஒன்னு ஞாபகப்படுத்துவான், அவன் நிச்சயமா ஒன்ன ஞாபகப்படுத்துவான். வஅலம், அறிந்துக்கோ, அன்னமா அஹ்தாக லம் யகுல் லியுஸீபுக் வமா அஸாபக லம் யகுல் லியுக்திக். அதாவது அறிந்துகொள், உங்களுக்கு அதாவது கிட்டாமல் சென்றவைகள் உங்கள் மீது விதிக்கப்பட்டவைகள் அல்ல. உங்களுக்கு என்ன சரி கிடைக்கலன்னு வைங்க, உங்களுக்கு என்ன சரி கிடைக்கலன்னு சொன்னா அது உங்களுக்கு எழுதப்படல, அது உங்களுக்கு கிட்டல. உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்கல, நீங்க ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணி கிடைக்கல என்று சொன்னால் அது உங்களுக்கு நிச்சயமாக அறிஞ்சுக்கோங்க, கிட்டாமல் சென்றவைகள் உங்கள் மீது விதிக்கப்பட்டதில் உங்களுக்கு எழுதப்படல. அதே மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்குதோ அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுப்படி உங்களுக்கு கிடைக்கணும் எழுதப்பட்டதுதான். அது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள்கிட்ட கடந்து சென்று விடும்படி பதியப்பட்டாது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் கிடைக்கணும் எழுதப்பட்டதுதான். கிடைக்காது கிடைக்கல, கிடைச்சது கிடைச்சதுதான். இது அல்லாஹ்வுடைய மீது எழுதப்பட்டது. வஅலம் அன்ன நஸ்ர மஅ ஸப்ர், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அதாவது பொறுமைக்கு பின்னுக்கு தான் வெற்றி இருக்குது. வான்னல் ஃபர்ஜ மஅல் குர்ப் வான்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, பொறுமைக்கு பின்னர் தான் வெற்றி, துன்பத்துக்கு பின்னர் தான் இன்பம், கடின உழைப்புக்கு பின்னர் தான் ஓய்வு என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி வைக்கிறாங்க. இங்க நாங்க இந்த ஹதீஸ் நோமலா ஒரு சின்ன ஒரு விளக்கத்துக்கு நான் எடுத்துக்கொள்றதாக இருந்தால், இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை நீ பேணிக்கோ, அல்லாஹ்வோட மனதில் நீ எடுத்துக்கோ, அல்லாஹ்வோட கடமைகளை உதாசீனப்படுத்தாத, அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்த, உன்னை அல்லாஹ் பூர்ணமா பாதுகாப்பான், உனக்கு அல்லாஹ் தஆலா அவனோட பாதுகாப்பை தந்து கொண்டே இருப்பான். உலகத்தில் இந்த பாதுகாப்புன்றது வந்து ரெண்டு வகைப்படுது. பாதுகாப்பு ரெண்டு வகைப்படுது. முதலாவது என்னன்னு சொன்னால், அதாவது லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். துனியால உலகத்தில் அல்லாஹ்வோட பாதுகாப்பு, லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். சூரா அர்-ரஅத் 11வது வசனம். மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குமார்கள் வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையால் அந்த வானவர்கள் அந்த மனிதனை பாதுகாக்கிறார்கள். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். சூரா அர்-ரஅத் 11வது வசனம். மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் அவனை தொடர்ந்து வரக்கூடிய மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையால் அந்த மலக்குமார்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். நாங்க காலை மாலை ஓத வேண்டிய திக்ர்கள்ல முக்கியமான ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் உனக்கிட்ட மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் உன்கிட்ட கேட்கிறேன். ஃபீ தீனி வ துன்யாய, என்ற மார்க்க விடயங்கள்லையும் என்ற உலக விவகாரங்கள்லையும், வாஹிரத்தி என்ற மறுமையிலையும், வாஹ்லி வமாலி என்ற குடும்பங்களையும் என்ற சொத்துக்கள்ல எல்லாத்திலையும் உன்கிட்ட ஆரோக்கியத்தையும்
உன்ட மன்னிப்பை நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம அஸ்திர் ஔராத்தி வ ஆமின் ரௌஆத்தி. அல்லாஹும்ம அஸ்திர் ஔராத்தி, யா அல்லாஹ் என் ஔரத்தை மறைச்சிடு, என் மறைவிடங்களை மறைச்சிடு. அப்படின்னா என் குறைகளை யாருக்குமே காட்டிடாத. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, உலகத்தில் பாதுகாப்பு. இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக். அல்லாஹ்வை நீ பேணிக்கோ, அல்லாஹ்வை மனதில கொள், அல்லாஹ்வை நீ கண்ணியப்படுத்தி, அல்லாஹ்வோட கடமைகள் நீ பேணு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பா. நீங்க என்னன்னா அல்லாஹும்ம அஸ்திர் ஔராத்தி, ரசூலுல்லாஹ் கேட்கிற துஆக்கள் ஒன்று, யா அல்லாஹ் என் ஔரத்தை நீ மறை என்று சொன்னால், இறைவா என் குறைகளை, பிழைகளை, தவறுகளை யாருக்கும் பகிரங்கப்படுத்திடாதே, என்னை நீ மறைத்து விடு. வாமின் ரௌஆத்தி, என் அச்சங்களுக்கு நீ பாதுகாப்பு தா, என் பயங்கள் எனக்கு பூர்ணமான பாதுகாப்பு தா. அல்லாஹும்ம ஹஃபல்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ அஊது பிக அன் உக்தால மின் தஹ்தி. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு முன்னால, எனக்கு பின்னால, எனக்கு வலதால, எனக்கு இடதால எல்லாத்தையும் எனக்கு பூர்ணமான பாதுகாப்பை தந்துடு இறைவா. வான் உக்தால மின் தஹ்தி, பூமிக்கு கீழே நான் உள்வாங்கப்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய மாதிரி அழகான ஒரு பிரார்த்தனை கட்டு தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா في ديني ودنياي واهلي ومالي. اللهم استر عوراتي وآمن روعاتي. اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي واعوذ بعظمتك ان اغتال من تحتي. பூமிக்கு கீழே, பூமிக்கு உள்ளுக்கு, அதாவது அப்படியே நாங்க இழுக்கப்பட்டது, பூமிக்கு உள்வாங்கப்பட்டது, சுழி வாங்கப்பட்டது சொல்லுவோம், பூமிக்குள்ள இழுக்கப்பட்டது, அனைத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறது. எப்படி உலகத்தில் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பில் தூக்கி வீசப்பட்டார். அல்லாஹ் உலகத்தில் அவருடைய ஈமானி உறுதிக்கேற்ப பாதுகாப்பை கொடுத்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பால் கிணற்றில் வீசப்பட்டார். அல்லாஹ் அவரை பாதுகாத்து மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோட படைப்பட்டாளத்துக்கு பயந்து, ஃபிரௌனோட படைப்பட்டாளத்துக்கு முன்னால் போய் கடல் குதிக்கிறார்கள். மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனோட பகுதியில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள். அல்லாஹ் மஹ்ஃபல்னி, அதாவது இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை நாம் மனதில் கொண்டால் அவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்றதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை எதிர்வருகின்ற வாரம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவா